இங்கே ஒருத்தர் அவரோட பார்பர் ஷாப்பை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு ஃபோன் பேசிக்கிட்டே ஹேர் கட் பண்ணுறதுக்காக உள்ள வரா. அவரும் அந்த பொண்ணு சேர்ல உட்கார சொல்லிட்டு பயங்கர ஸ்பீடாக ஹேரை கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட்டாக ஒரு முடி மட்டும் தூக்கிட்டு நிற்கிது. அந்த ஒரு முடியை மட்டும் வெட்டலான்னு கத்திரி எடுத்துட்டு பக்கத்தில் போறாரு. அந்த பொண்ணு ஃபோன் பேசிக்கிட்டு தலையை அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆட்டிக்கிட்டு இருக்கா. அவரும் தலையை அசைக்கிறதுக்குள்ள வேகமாக வெட்டிடலான்னு டக்குன்னு வெட்டுறாரு. பட் அது மிஸ் ஆகி அந்த பொண்ணு தலையில இருந்த 2 குடுமியில ஒரு குடுமையை வெட்டிடுறாரு. கீழே விழுந்த முடியை எடுத்து பயந்துக்கிட்டே அந்த பொண்ணு தலையில ஒட்டி வைக்கிறாரு. ஆனா அது நிக்காம கீழே விழுந்துருது. அந்த முடியில தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி மறுபடியும் ஒட்டி பார்க்கறாரு. அப்பயும் அது தலையில ஒட்டல. அப்புறம் ஒரு ஐடியா பண்ணி கிளிப்பை வச்சு மாட்டி விட்டுலான்னு பாக்குறாரு. அப்பயும் அது நிக்கல. ஹேர் ஸ்ட்ரைட்னரை வச்சு முடிய ஒட்டிடலான்னு பாக்குறாரு. முடியும் கருகி அதுல இருந்து புகையா வருது. ஹேர் டிரையரை வச்சு அந்த முடி மேல அடிக்கிறான். அதுல வர புகை இன்னும் அதிகமாயிருது. வாட்டர் ஸ்ப்ரேயரை வச்சு அடிச்சா புகை நின்னுரும்னு அதை எடுக்க போய் அதுக்கு பக்கத்துல இருந்த வேற ஒரு ஸ்ப்ரேயர் எடுத்து அந்த முடி மேல அடிச்சிடுறான். இப்ப அந்த முடி ஃபுல்லா எரிஞ்சு கருகிருது. இப்ப என்னதான் பண்றதுன்னு அவனும் யோசிக்கிறான். அந்த பொண்ணோட இன்னொரு குடுமையை சென்டரா நகர்த்தி வச்சு கண்ணாடி எடுத்து இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கான்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்கறான். அந்த பொண்ணு இது சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பியா அங்க இருந்து கிளம்பிடுறா. அவரும் ஒரு வழியா எப்படியோ தப்பிச்சிட்டோம்னு பெருமூச்சு விடுறாரு.